சாலை பாதுகாப்பு ஆணையர்ன்ட்டு அந்த முதன்மை செயலாளர் போக்குவரத்து மற்றும் சாலை இவங்க நான் 5000 பிளஸ் ஜிஎஸ்டி அதே 6500 ரூபா வந்துருது. இவரே யாரையும் கேட்கல அமைச்சர். வாங்குறவங்க பலனடைகிறவங்க நாம சொல்றது புரியுதுங்களா? சுருக்கமா சொன்னதான் உங்களுக்கு கேள்வி ஏதாவது கேட்கறதுனா கேட்கலாம். அதுக்காக சொல்றேன். என்னங்க அமைச்சரை இங்க சேலத்தோட தடவை பார்த்தோம், அங்க ஒன்று பார்த்தோம். இந்த கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம். மறுக்க நாங்கள் பார்க்கவும் முடியல. சேலத்தில் நான் சேலத்துக்காரனா இருந்தாலுமே இங்க பார்க்க எங்க இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியலையே, பார்க்க முடியல. இது அவங்களையே யாரு விஎல்டி விற்கிறான் பாருங்க, அவனுங்களையே சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு 5000 பேருக்கு கூப்பிட்டு பேசி முடிவு பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 6000 இல்ல 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 இன்னொன்னு இது லாரி ஓனர் அசோசியேஷன் வாங்குறவங்களே யாரையுமே கூப்பிடல. அனுமதி இல்ல, அவரு ரேட் பிக்ஸ் பண்ணி பாருங்க, கவர்மெண்டே பிக்ஸ் பண்ணி போடுது. இதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது. அதாவது அத்தியாவசிய பொருட்களை ரேட் பிக்ஸ் பண்றதுக்கு மட்டும்தான் அரசு. இது பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. இன்னொன்னு அப்படி பண்றீங்க பொது ஒரு மத்தியஸ்தம் பண்ணலாம். நீ என்னப்பா 2000 ரூபாய்க்கு கேட்கறான், அவன் 8000 ரூபாய்க்கு கேட்கறான், 10000 ரூபாய் இன்னொரு கம்மியான விலைக்கு விற்கணும்னு சொல்லலாம். ஆனா இவரு 6400 ரூபாய்க்கு பிக்ஸ் பண்ணி லெட்டர் வந்துருச்சு எங்களுக்கு. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இல்ல சட்டவிரோதம் எங்களை கேட்டுதானே செய்யணும். வாங்குறவன் யாரு? காசு கொடுத்து வாங்குறது நாம. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இது தன்மையா இந்த விஎல்டிடிங்கிறது எதுக்காக வந்துச்சுன்னா, நிர்மயா கேப்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிர்பமா நிர்மயாவன டெல்லி, அதுல பேனிக் பட்டன் வைக்கணுங்க. அந்த கற்பழிப்பு சீன்லாம் நடந்ததுனால அந்த வண்டியில ஒரு எச்சரிக்கை பட்டன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு அது என்ன பண்ணும், டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஆபீஸுக்கு போகும். அவங்க உடனே நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் இந்த பட்டனுடைய தன்மை. லாரிகளுக்கு எங்கிருந்து வந்தது தேவையில்லை. பேசஞ்சர் போறது, டூரிஸ்ட் டாக்ஸி, காரு, பஸ், ஆம்னி பஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல தான் இது தேவைங்க. இது தேவையே இல்லை, தேவையில்லாத கொண்டாந்து வச்சுட்டு பண்ணாங்க. இதுல இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு போன கவர்மெண்ட்ல டெண்டர் விட்டாங்க. இதை வாங்கறதுக்கு இந்த விஎல்டிடி கருவின்னு ஒன்று வாங்கணும். கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு வச்சாகணும். லாரிகளுக்கு இல்லையோ பஸ் கண்டிப்பா வச்சாகணும். 21000 பஸ் அதுக்கு வச்சாகணும். இந்த கவர்மெண்ட் அது விலை அதிகம், அதுல ஏதாவது ஊழல் இருக்குதோ இல்ல விலை அதிகமா பண்ணிட்டாங்கன்னு கேன்சல் பண்ணி வச்சிருக்கான். கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு விலை அதிகம் அப்படின்னு கேன்சல் பண்ற அமைச்சர் இல்லைங்களா? இதுக்கு எங்களையும் கேட்காம ஒரே ரேட் பிக்ஸ் பண்ணி லாரிக்கு, ஏன்னா லாரியினுடைய குறைஞ்சபட்சம் 10 லட்சம் லாரி. இந்த வால்யூம் ஏன்னு கேட்டீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 10 லட்சம் லாரி இதில் இருக்குது. டோட்டலா பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் 6 லட்சம் லாரி தேசிய பர்மிட்னு சொல்றான் பாத்தீங்களா, அதனால அது குறையுது. அதனால வால்யூம் அதிகம். இதுக்கு ஏன் நீ இவ்வளவு கட்டாயமா பிக்ஸ் பண்ற? வேண்டவே வேண்டாங்கிறோம். பஸ்ஸுக்கு வைக்கணும், காலேஜ் பஸ்ஸுக்கு வைக்கணும், இன்னும் யாருக்கும் வைக்கல. நீ கொடுத்த டெண்டரையே கேன்சல் பண்றீங்க, கவர்மெண்ட்ல அதிகம்னு. இதையே நீங்க எங்களுக்கு பிக்ஸ் பண்ணி இதையே அனுப்புறீங்க. நீங்க இப்ப பிக்ஸ் பண்ணிட்டீங்களா? மற்ற மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல இவனே 2700 ரூபாய்க்கு கொடுக்குறான். யாரையும் கேட்கலீங்க, யாரையும் கேட்கல. அதெல்லாம் எப்படி யாரு அவரு தன்னிச்சையே முடிவு பண்ணலீங்க. அத்தனை சும்மா இந்த கம்பெனிக்காரெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவனுங்களை வச்சு ஏதாவது பேசி பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நீங்க பாத்துக்க, நான் சொல்லல. ஏன்னா அரசு ஊழலே இல்லாம 700 ரூபாய்ங்க, 3500 ரூபா ஆந்திரா மற்ற ஊரெல்லாம், குஜராத் இதெல்லாம். இங்க என்ன அவசியம் வந்தது 6400 ரூபாய்க்கு பண்றதுக்கு? ஏன்னா இந்த அரசு பொறுத்த வரைக்கும் ஊழலே இல்லை, நம்ம சுத்தமா பண்றோம் அப்படின்னு நீட்டா அருமையா சொல்றாங்க. அரசை பொறுத்த வரைக்கும் அருமையா, முதல்வர் பொறுத்த வரைக்கும் எல்லா துறையிலையும் பண்றாங்க. கரண்ட்ல பார்த்தா பண்றாங்கிறாங்க, ஒவ்வொரு துறையிலையும் அந்த ஊழல் இந்த ஊழல்ங்கிறாங்க. இன்னைக்கு போக்குவரத்து துறையில இந்த விஎல்டிடியை எப்ப ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்தே நீங்க அதை ஒரு கமிட்டி போட்டு இதை நீங்க இதை பண்ணணுங்கிறது தான் எங்க கோரிக்கை. அது இருக்கலாம், நான் ஊழல் நான் சொல்ல வரல. ஏன்னா ஏன் இவர் பிக்ஸ் பண்றாரு? அதை அவரே ஊழல் நடந்திருக்குது அப்படிங்கறதுனாலதான் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு வாங்குறத டெண்டரை கேன்சல் பண்ணியிருக்காரு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கு இவர் மற்றவங்களுக்கெல்லாம் வாங்கணும்னு உடனே ஒரு அறிக்கை விடுறாருன்னா, செய்தி மக்கள் தொடர்பில் இருந்து வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்?
பஸ்ஸுங்களுக்கு தாங்க வேணும், லாரிகளுக்கு கொண்டு வரதுக்கு என்ன காரணம்? இது வால்யூம் அதிகம், 10,000 10 லட்சம் இருக்குது வண்டி. லாரிகள், சின்ன வண்டி, பெரிய வண்டி, தேசிய அனுமதி பெற்ற வாகனம், அசார்டட் கூட்ஸ் இருக்கிற எல்லா வண்டிகளுக்கும். அது என்னங்க 21,000 தாங்க லாரி கவர்மெண்ட் பஸ். ஸ்கூல் பஸ் விழுந்துற போகுது, மற்றபடியெல்லாம் இது இருந்துற போகுது. அதனுடைய வால்யூமே அதிகபட்சமே ஒரு 50,000 முடிஞ்சிடும். இந்த லாரி தான் லட்சக்கணக்கில் 10 லட்சம் லாரி இருக்குது. பிற மாநிலங்கள் இல்லைங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தகுந்த மாதிரி. அந்த பிற மாநிலங்கள் சொல்றான் பாத்தீங்களா நாராயணன், பிற மாநிலங்கள் சொல்லிடுறான். பிற மாநிலங்கள் சொல்றது ராஜஸ்தான்ல இவனே 2,700 ரூபாய்க்கு கொடுக்குறான். இவனே, அதாவது அவன் கொடுக்குற அந்த டெடி கம்பெனிங்கிற ஒருத்தன், அவனே 2,700 ரூபாய்க்கு அங்க கொடுக்குறான். ஏன் நம்ம இங்க கொடுத்தா என்ன, இங்க கொடுக்க தயாரா இருக்கிறான். எல்லாம் இந்த சிண்டிகேட் போட்டுக்கிட்டு, எல்லாம் சிண்டிகேட் போட்டு இப்போ அவங்களுக்குள்ளேயே 4 பேர்னா ஒரே ஆளுகிட்ட இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போல விற்கிறது, லட்சக்கணக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் விற்கிறது ஒருத்தங்கிட்ட தான் இருக்குது. இவன் பாஸ்வேர்டு வந்து கேட்டா, என்னுடைய பாஸ்வேர்டு அங்க இருக்குது, நானும் தெரியாதனமா கொடுத்துட்டேன், நாங்க போயிட்டு நடந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்றான். ஏப்பா நீ கம்மியா கொடுக்கலாம் அப்படின்னா, அவன் 18,000 ரூபாய் சொல்லும் போது நான் உட்காந்து பேசி 6,400 ரூபாய் பேசணும். 6,400 ரூபாய்க்கு இப்போ கொடுத்துட்டு இருக்கிறான். நாங்க வேண்டான்னு சொன்னாலுமே, எங்க தேசிய பர்மிட் எல்லாம் நம்ம போட முடியல. லாரிகளுக்கு வேண்டான்னு சொன்னாலுமே கவர்மெண்டுடைய கட்டாயத்தினால தேசிய பர்மிட்டுகளுக்கு எதுவுமே நாங்கள் போட முடியாதனால சரி வச்சு தொலை, என்ன பண்றது அப்படின்ட்டு 6,400 ரூபாய்க்கு வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவனே வச்சாலும் இதை வந்து அப்லோட் பண்ணுங்க. அதை அந்த வேகனுங்கிற ஒரு சைட் இருக்கு, அப்லோட் பண்றது யாரு? அவன். ஏன்னா அவன்கிட்ட அவன் பாஸ்வேர்டு கொடுத்துட்டானே. தமிழ்நாட்டில் எவன் பண்ணினாலுமே அப்லோட் பண்றது அந்த கம்பெனிக்காரன். யாரு? இந்த 4 கம்பெனி தான் நான் பேர் வச்சிருக்கிறேன், அவன் தான் பண்ணணும். இவனே வித்தாலும் சப்போஸ் இவங்கிட்ட நாங்கள் கம்மியா இருக்குன்னு வாங்குறோம்னு வச்சுங்க, அப்லோட் பண்றதுக்கு லேட் ஆகுது. அவங்ககிட்ட வாங்கி பண்றவங்களுக்குலாம் சீக்கிரம் ஆயிடுது. அவங்களுக்குள்ள இருக்கிற டிஸ்பியூட், அவங்களுக்குள்ள இருக்கிறத இப்ப லாரி உரிமையாளர்கள் எல்லாம் பலியாகிறாங்க. கடந்த ஆட்சியிலேயே அது உருவானது தான். இல்ல கடந்த 3 மாசம் பதவியேற்றார், 3 மாசம் 4 மாசம் ஆகுது. இப்ப குரல் கொடுக்க காரணம் நாங்க கடந்த ஆட்சியிலையுமே வேண்டாம் வேண்டாம்னு தான் சொன்னோம். இப்பதான் எங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜுக்கு வருது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. 2,700 ரூபாய் குறைவை தர்றோம்னு சொல்றதெல்லாம். ஏன்னா இந்த ஆட்சியில் தான் ஊழல் ஒழிப்புங்கிறாருல்ல. நம்ம முதல்வர் சொல்றது எல்லா துறையிலையும் ஒழிக்கிறோம், நல்லா பண்றோம், நல்லா நடந்துட்டு இருக்குது. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லபடியா மாண்புமிகு முதல்வர் நல்லா செய்யறாரு, போக்குவரத்து அமைச்சரும் செய்யறாரு. ஆனா எந்த சூழ்நிலையில போக்குவரத்து அமைச்சர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாரு எங்களுக்கு தெரியல. ஏன்னா 6,400 ரூபாய் 2,700 ரூபாய் விசாரிக்கலாம், அல்லது எங்களை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாம். இதையே வந்து 24ஆம் தேதி நாங்கள் போக்குவரத்து ஆணையாளர் போய் சந்திச்சோம். எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. இந்த சப்ஜெக்டுக்கு இல்லை, ஜென்ரலாக எங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குங்கிறதெல்லாம் கேட்டாங்க. அப்பா அந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் இது வந்து 13ஆம் தேதி சந்திச்சேன்னு போட்டிருக்காரு. வேற அந்த தயாரிப்பாளர்களெல்லாம் இந்த இதில் இருக்கு, அமைச்சர் சந்திச்சாங்கன்னு. ஆனால் அந்த அம்மா என்ன கூப்பிட்டு பேசுனது 24 டிரான்ஸ்போர்ட் கமிஷனர். அப்போ சொன்னாங்க, ரேட் ஏதாவது ஒன்று சொன்னால் ஒத்துக்குவீங்களான்னாங்க. அம்மா ரேட் நீங்கள் பிக்ஸ் பண்ணாதீங்க. அந்த அம்மாட்ட ஓப்பனாக நான் பேசுனது டிரான்ஸ்போர்ட் கமிஷனர்கிட்ட, நீங்கள் ரேட் பிக்ஸ் பண்ணாதீங்கம்மா. இப்போ இந்த வண்டிக்கு 6,400 ரூபாய் இருக்கும், 10 வீலுக்கு கொஞ்சம் சேர்த்து வரும். பஸ்ஸுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாரிகளுக்கு 1 வைக்கணுங்கிறாங்க, பஸ்ஸுக்கு 10 வைக்கணுங்க. பேசஞ்சர் 2 சீட்டுக்கு 1 வச்சா தான் அழுத்துவான். அதனால அவங்களுக்கு இப்படி வரும், நீங்க பிக்ஸ் பண்ணாதீங்கன்னு அந்த அம்மாட்டையும் சொல்லிவிட்டு வர்றோம். ஆனால் அவங்க வந்து 29ஆம் தேதி போட்டு இவர் இந்த செய்தி குறிப்பு வருது, இவரே பிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறோம், நீங்க பண்ணுங்கப்பான்னு அனுப்புறாரு. தலைவர் எப்படி வாங்க, இது நாங்க எந்த வகையில் நாங்க எடுத்துக்கிறது? எங்களை முதல்ல நாங்க பணம் எங்களுது, எங்களையும் கேட்காம தன்னிச்சையா அறிச்சு வாங்கினா எப்படி வாங்க முடியும்? வச்சாதான் எஃப்சி ஆகும், இன்சூரன்ஸ் பண்ண முடியும், இது பண்ண முடியும். வச்சுட்டு போயிடுறோமே. இருந்துச்சுங்க, இருந்தது. இப்பதான் நாங்க வாங்கி 6,400 ரூபாய்க்கு வாங்குறோம் இல்லையா, வச்சுட்டு போனா எஃப்சிக்கு இல்லாம இல்லைங்க. என்பி டாக்ஸ் கட்டுறதே நின்னுது வண்டியெல்லாம். அது நம்ம வண்டியெல்லாம் வட மாநிலத்துக்கு போச்சு. அதெல்லாம் கேட்டு இப்பதான் பண்ணி அதுக்காக தாங்க நாங்க வாங்கியிருக்கிறோம். ஒண்ணு விட்டு போயிட்டா நீங்க கேட்கலாம். 17 ஸ்டேட்ல சொல்லிடலாம் வருது. ஒரே நிமிஷம். 17 ஸ்டேட்ல என்ஐசின்னு இருக்குங்க, அதுதான் நடத்துது. இங்க வந்து ஐடாக்னு ஒரு நிறுவனம், அது நம்ம இவங்க பண்ணுது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐடாக்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி பண்ணி எல்லாம் இவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அதுதான் மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் தமிழ்நாடு,
தனராஜ் தலைவர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஎல்டிடி அதாவது வேக கட்டுப்பாட்டு கருவி அப்படிங்கிறது எங்கள் லாரிகளுக்கு பொறுத்துறது நம் தமிழ்நாட்டில் ரொம்ப கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. கட்டாயப்படுத்துறது எல்லாம் எப்படி எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இது வேக கட்டுப்பாட்டு கருவிங்கிறது கடந்த 2019 நிர்பயா வழக்குங்கிறது ஒன்று வந்துச்சு. இது மத்திய கவர்மெண்ட் போட்ட உத்தரவு. அதாவது ஒவ்வொரு வண்டிகளுக்கும் இந்த வேக கட்டுப்பாட்டு கருவி வைக்கணும், பேனிக் பட்டனோட இருக்கணுங்கிறது தான் அதனுடைய சாரம்சம். ஆனால் நாங்கள் இது பஸ்ஸுகளுக்கு பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் இது பொருந்தணும், அதுதான் உண்மை. ஏன்னா நிர்பயா வழக்கில் ஒரு கற்பழிப்பு வழக்கு நடந்துச்சு. அது சரியான ஒரு பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்காக தான் மத்திய அரசு கோர்ட் மூலியமா வந்தது. இது கிட்டத்தட்ட 2019 போட்டிருந்தாலும் இது வரைக்கும் எந்த மாநிலங்களும் நடைமுறைப்படுத்தல. இது குறிப்பா பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு யாருக்காவது பிரச்சனை அப்படின்னா அந்த பட்டன் அமுத்தினாங்கன்னா அது பாதுகாப்பு கிடைக்கின்ற. எங்க லாரி உரிமையாளர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த அவசியமே இல்லை. ஏன்னா லாரியில ஒரே ஒரு டிரைவர் போறாங்க, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. எங்களுக்கு தேவையில்லைங்கிறது தான் எங்க கருத்து. பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு கண்டிப்பா தேவை. ஆனா இதை நாங்க கிட்டத்தட்ட போன அரசு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தோம் எங்களுக்கு தேவையில்லைன்ட்டு. அதை அப்படியே அமைதியாக விட்டுருந்தாங்க. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, மத்திய அரசு 200 நிறுவனங்கள்ல நீங்க வாங்கலான்னு போட்டிருக்காங்க. மத்திய அரசு யார் கொண்டு வந்தாங்களோ அவங்க 200 நிறுவனங்கள்ல இதை கொண்டுட்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது வாங்கி எங்க வண்டிகளுக்கு பொருத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் 37 நிறுவனங்களுக்கு மட்டுமே இதை வழங்கியிருக்காங்க. 37 நிறுவனங்களுக்கும் கிட்டத்தட்ட அதை அவங்க 37 நிறுவனங்களை கொடுத்தாங்க. 37 நிறுவனங்களும் ஒரு சிண்டிகேட் அவங்களுக்குள்ள அமைச்சிட்டு 37 நிறுவனங்கள்னா மேனுபேக்சரர் தயார் பண்றவங்க அவங்கெல்லாம் ஒரு சிண்டிகேட் போட்டு 4 பேர்த்துக்கு அந்த ஆதரைசேஷன் கொடுத்து 4 பேர்த்துக்கு கொண்டு வந்தாங்க. 4 பேருன்னு சொல்றமே ஒழிய 4 பேருமே சேர்ந்தாலும் ஒருத்தர் தான். இதனுடைய மொத்தமா பாத்தீங்கன்னா 37 வாங்கினாலும் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த இது இருக்கு கொடுத்துருக்காங்க. இதை அப்லோட் பண்ணணும். அந்த சர்டிபிகேட் நாங்கள் வண்டியில வச்சு அப்லோட் பண்ணும்போது வேகன்ல போய் ஏறிக்கும். இதுதான் நடைமுறை. ஆனா இந்த 37 பேரும் பாத்தீங்கன்னா சாதாரணமா கவர்மெண்ட்ல வாங்கல. அது நடைமுறைகள்லாம் நிறைய இருக்கு. பேங்க் கேரண்டி கொடுக்க வேண்டியது இருக்கு, நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கடந்துதான் அவங்களும் எடுத்து. எதுக்காக பேங்க் கேரண்டினா, சப்போஸ் இந்த மிஷினை வித்துட்டு ஏதாவது பிரச்சனைனா அவங்க பொறுப்பெடுத்துக்கணுங்கிறதுக்காக அரசு அதை பண்ணாங்க. ஆனா அதுல இருந்தே நாங்க என்ன சொல்றோம்னா, இப்போ அந்த 37 பேர்த்துல 4 பேர் எடுத்து அதுல ஒருத்தர் மட்டும் பண்ணிக்கிட்டு 18,000 20,000 அந்த கருவிகள் சொல்றாங்க. நாங்க எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, பிஎல்டிடிஏ லாரி உரிமையாளர்களுக்கு தேவையில்லை, அதுவும் தேசிய அனுமதி பெற்ற வண்டிகளுக்கு கண்டிப்பா வேணும், அசார்டட் குட்ஸுக்குலாம் வேணுங்கிறாங்க. சரி, ஆனா வெறும் 18,000 ரூபாய்க்கு வித்தாங்கன்னா இது எப்படி நாங்க வாங்க முடியும்? இதே கம்பெனில 2,700 ரூபாய்க்கும் 3,500 ரூபாய்க்கும் வெளிமாநிலங்கள், குறிப்பா நம்ம தமிழகத்துல ஒரு நிறுவனங்கள் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நிறுவனம் தமிழகத்துல கொடுத்துட்டு இருக்கிற நிறுவனம் தான் ராஜஸ்தான்ல கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இங்க அங்கீகாரம் பெற்றவங்க தான். மத்திய அரசுல அந்த 200 பேர்ல அவங்களும் ஒண்ணுதான். ஏன் அவங்கள அதை கொடுத்தாங்கன்னா 2,700 ரூபாய்க்கு நாங்க வாங்கிக்கிறோம். 2,700 ரூபாய்க்கு வாங்குறத விட்டுட்டு இப்போ அவங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு கொடுக்காதனாலயோ என்னன்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் நாங்க 18,000 20,000 ரூபாய்க்கு வச்சதை லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய பொறுப்புலயே 6,400 ரூபாய்க்கு நாங்க வாங்கி இந்த கடந்த 3 மாதமாக நாங்க வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா கேட்கறோம், தேசிய பர்மிட் கட்ட முடியல, நேஷனல் பர்மிட் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையினால நாங்க வேண்டான்னு சொன்னாலும் எங்க லாரியில வரணுமேங்கிறதுக்காக அதை வாங்கிட்டு இருக்கிறோம். சுமார் ஒரு 10 லட்சம் லாரிகள், அதிகபட்சமா சொன்னோம்னா இயங்குற லாரிகள் பொறுத்த வரைக்கும் 6 லட்சம் லாரிகள் கனரகமும் 20 லட்சம் லாரிகள் சின்ன வண்டிகள்லாம் இயங்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலுமே தேசிய அனுமதி பெற்ற சீட் அப்படிங்கிறதுனால ஒரு 10 லட்சம் தான் வரும். ரைட், இதை எங்களுக்கு லாரிக்காரர்களுக்கு இவ்வளவு கட்டாயப்படுத்துறோம். பழைய அரசுகிட்டையும் நாங்கள் முறையிட்டோம். புதியதாக வந்த அமைச்சர் அவர்களிடையும் பதவியேற்று ஒரு 2 நாள்ல நம்ம சேலத்திலையும் இந்த கோரிக்கை மனு வைத்தோம். அதே போன்று அவருடைய கோட்டையில சந்திச்சும் இதை சொன்னோம். சொல்லும் போது ஒரு வார்த்தை அருமையா சொன்னார். இவ்வளவு விலை அதிகமா விற்குதா, நான் சைனாக்காரங்கிட்டையும் இம்போர்ட் பண்ணி ரொம்ப குறைஞ்ச விலையில் உங்களுக்கு வாங்கி தரேன்னு அன்னைக்கு சொன்னார். பரவாயில்ல, அமைச்சர் இதில் ரொம்ப வேகமா இருக்காரு, நமக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில் வாங்கி கொடுப்பாருன்னு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த 4 நாளைக்கு முன்ன பாத்தீங்கன்னா இந்த செய்தி மக்கள் தொடர்பு துறையிலிருந்து எங்களுக்கு ஒரு முதன்மை செயலாளர் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரிலிருந்து ஒரு குறிப்பு வந்திருக்கு. 6,400 ரூபாய், 5,000 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு எங்களுக்கு வாங்கிக்கங்க, நாங்க பேசி முடிச்சிட்டோம், 37 மேனுபேக்சர் முடிச்சிட்டோங்கிறாரு. இதுல அவரே தன்னிச்சையை அங்கேயே கூப்பிட்டு அங்கேயே முடிவு பண்ணியிருக்காரு. இதை நாங்க வாங்கக்கூடியவங்க நாங்க, அதாவது லாரி உரிமையாளர்கள்.
இதில் யாரும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கும் இது வந்து 13ஆம் தேதி பேசின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து போக்குவரத்து ஆணையரை கிட்டத்தட்ட நாங்கள் 24ஆம் தேதி சந்திக்கும் போது அம்மாவும் சொன்னாங்க, ஏங்க நாங்கள் அறிவிச்சிட்டுமான்னாங்க. இல்லைம்மா இதில் நிறையா நடைமுறை சிக்கல் இருக்குது, எங்களுக்கு விஎல்டிடி வேண்டாங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இருந்தாலும் இந்த நீங்கள் ரேட்டை எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். 24ஆம் தேதி 29ஆம் தேதி இந்த ஜியோ வந்துருக்குது. ஆச்சு. அதனால் இது ஒரு கமிட்டியாக எங்கள்கிட்ட இருக்குங்க. ஆல்ரெடி முதல்ல ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் வச்சு முடிவு பண்ணலான்னு சொன்னோம். இதில் ஒரு இன்னொரு வேடிக்கை என்னென்னா, இந்த கோரிக்கையெல்லாம் அவர் கேட்ட மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்தில் 4 போக்குவரத்து ஆணையார் மாறிட்டாங்க. 4 போக்குவரத்து ஆணையாளர்கள். இது நாங்கள் எப்படி நாங்கள் யார்கிட்ட போய் அந்த கோரிக்கை வச்சு என்ன பண்ண முடியும்? முதல்ல அந்த அம்மா கஜலட்சுமி இந்த இதை 37 கம்பெனிகளை இது பண்ணுவீங்க. திருமதி கஜலட்சுமி அப்படி ஐஏஎஸ் அவங்க. அடுத்தது அவங்க சீக்கிரம் போயிட்டாங்க 3 மாசத்துல, 4 மாசத்துல நினைக்கிறேன். அடுத்தது கிரண் குராலா அவரும் வராரு, அவர்கிட்டையும் இதை கொடுக்குறோம், அவரும் இதை ஃபாலோ பண்றாரு. அதுக்கு அடுத்தது இன்னொரு பாஸ்கர் பாண்டியன் வந்தார், அவர்கிட்டையும் சொல்றோம், அதுவும் ஆகல. இப்போ மேடம் வந்திருக்காங்க, கொஞ்சம் நல்லா தெளிவா நல்லா கேட்டுட்டாங்க, எங்க கருத்தெல்லாம் நல்லாவே கேட்டாங்க. இடையில பாத்தீங்கன்னா அமைச்சர் இருந்தது, ஆனா அமைச்சர்னு சொல்ல முடியாது. எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் வெளியீடு இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்பு துறை இதுல இருந்தா வந்திருக்கு. முதன்மை செயலாளர் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, லாரிக்காரர்களுக்கு இந்த மாதிரி விற்பனைப்படுத்துறோம், விலையை இவர் இதை பிக்ஸ் பண்ணிருக்காரு, அமைச்சர் பிக்ஸ் பண்ணிருக்காரு. ஆனா பஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் டெண்டர் முதலே விட்டாங்க இந்த கருவியை வாங்கறதுக்கு. விலை அதிகம்னோ என்ன காரணத்தினாலேயோ அந்த டெண்டர் அன்னைக்கு கேன்சல் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த புதிய அரசு அந்த டெண்டரையே கேன்சல் பண்ணியிருக்காங்க. விலை அதிகம்னோ அல்லது என்ன காரணமோ எங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் அரசு பஸ்ஸுங்களுக்கு எதுக்கும் வைக்கல. ஆனால் வைக்க வேண்டியதே பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான். எங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க இந்த ஆரம்பத்தில் இருந்து ஒரு கமிட்டி போட்டு, இந்த விஎல்டிடிங்கிறது சாதாரணமாக இல்லாத இந்த ஒரு கமிட்டி போட்டு இதில் என்னதான் நடக்குது? ஏன்னா 37 பேர்த்த கொடுத்து 4 பேர் சிண்டிகேட் போட்டு அதில் ஒருத்தன் வெளியே வந்து அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி ரேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வருது. கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு இல்லைன்ட்டு வருது, டெண்டரை கேன்சல் பண்றாங்க. இதில் என்ன பிரச்சனை எங்களுக்கு என்னன்னே தெரியல. ஸ்கூல் பஸ்ஸுக்கு கிடையாது. ஏன்னா என்ன பிரச்சனை இருக்குதுன்னே தெரியல. அதனால நாங்கள் என்ன சொல்றோம்னா, 37 பேர் என்னைக்கு நிர்ணயிச்சாங்களோ அதிலிருந்தே ஒரு கமிட்டி மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி இந்த விஎல்டிடியை என்னதான் இதில் நடந்திருக்குது அப்படிங்கிறத தமிழக அமைச்சரும் சரி, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு, ஏன்னா மற்ற துறையெல்லாம் நல்லா ஆய்வு பண்றாங்க. இந்த போக்குவரத்து துறைங்கிறது சாதாரண துறை இல்லை. லஞ்ச லாவண்யங்கள் எல்லாம் இப்போ குறைஞ்சிருக்குது, வரவேற்கிறோம். மாண்புமிகு முதல்வர்களுடைய சீரிய முயற்சியினால எங்களுக்கு நல்லபடியா இப்போ போக்குவரத்துல ஒரு சில ஆபீஸ் எல்லாம் போனோம்னா செலவு இருந்தது. இன்னும் சொல்ல போனா பஸ்காரங்களுக்குலாம் இந்த பர்மிட்டுக்கு 3 லட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க, அப்போ இதில் வாங்குறது இல்லைங்கிறாங்க. அதனால லஞ்சத்தை முழுசும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கிற முதல்வர் இதில் தனி கவனம் செலுத்தி இதில் என்னதான் நடந்திருக்குது, என்னதான் நடக்குது. அண்டை அங்கே 2700 ரூபாய்க்கு விற்கிறத 6400 ரூபாய்க்கு ஒரு அமைச்சர் பிக்ஸ் பண்ணி அனுப்புறாருன்னா இதில் நாங்கள் எதை மாதிரி எடுத்துக்கிறது, என்ன குறை சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால இந்த அந்த பிரச்சனையெல்லாம் முடிகிற வரைக்கும் லாரி உரிமையாளர்களுக்கு இந்த விஎல்டிடி பிரச்சனையை எது கட்டாயப்படுத்த வேண்டாங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். 2400 ரூபாய்க்கு பிக்ஸ் ஆகிறாங்கன்னா என்ன சொல்ல முடியும்? அதே மாதிரி 37 பேருக்கு எப்படி நீங்க சிண்டிகேட் கொடுக்கலாம்? 37 பேருக்கு கொடுக்கறது யாரு? டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் தான் பாஸ்வேர்டு தராரு. அவங்க சிண்டிகேட் போடுறது எங்களுக்கு தெரியாதா? பயனடைகிறது பொதுமக்கள். நாங்கள் லாரி உரிமையாளர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் நாங்கள் தான். கலந்து ஆலோசிக்கவே இல்லை. எல்லாத்தையும் நாங்க கேட்கணும்னு சொல்லல. ஒரு கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்கு. டிசி நாங்க இன்னும் 2 அதிகாரிகள் மட்டத்தில் போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்திலேயே அவருக்கு தலைமையில நம்ம ஒரு கமிட்டி இருக்கு. எந்த குறையா இருந்தாலும் இந்த கமிட்டியில வச்சு கேட்டுட்டு எங்களை கேட்டா போதும், நாங்களை கலந்துக்கிட்டு நாங்க ஒத்துக்கலைன்னா நல்ல முடிவா இருந்தா கவர்மெண்ட் எடுக்கலாம். அதெல்லாம் கிடையாது. இதை 6400 ரூபாய் எப்படி முடிவு பண்ணாங்கன்னு அதிர்ச்சியா இருக்கு. 2700 ரூபாய்க்கு விற்கிறது 3500 ரூபாய்க்கு விற்குது. நாங்க சொல்றது என்னன்னா, சைனாவில இருந்து கூட இறக்குமதி பண்ணி கொடுப்பேன்னு சொன்ன அமைச்சர் ஃபர்ஸ்ட் தாங்க சொன்னார். பதவியை ஏத்துக்கிட்டு நம்ம ராஜ்பவன்ல இருந்து நம்ம அமைச்சர் பதவி ஏத்துக்கிட்டு போன உடனே, என்னைக்கு அமைச்சர் அவர் ரூமுக்கு போன உடனே கூப்பிட்டது டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை, மற்ற அதிகாரிகள் தான். இந்த விஎல்டிடி தான் சப்ஜெக்ட். பரவாயில்லையா அமைச்சர் இந்த அளவுக்கு நமக்கு ஸ்டெப் எடுக்கிறாரு, இந்த அளவுக்கு போய் உடனே பேசுறாருங்கிறது தான் இருந்தோம்.
அமைச்சரும் 3 தடவை முயற்சி எடுக்கிறார், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா எந்த சூழ்நிலையில இந்த மாதிரி எடுத்திருக்காங்க? அமைச்சர்களுக்கு வந்து அதிகாரிகள் தவறான தகவல் கொடுக்குறாங்களா? இந்த பிரச்சனையில வந்து அதிகாரிகளுடைய தலையீடு அதிகரிச்சிருக்கு. இல்ல, அதிகாரிகள் தலையிட அதிகாரிகள் கேட்டா நாங்க என்ன பண்றதுங்கிறாங்க, சிரிக்கிறாங்க அதிகாரிகள். அங்க இருக்கிறாங்க, சென்னையில இருக்காங்க. கமிஷனர் அந்த அம்மாவே நான் அனௌன்ஸ் பண்ணலாமா அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. இப்பதான் வந்து ஒரு 10 நாள் கூட ஆகல. அம்மா நீங்க வேண்டாமா அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஆமாமா, கொடுத்த வாக்குறுதியெல்லாம் எங்கிட்ட ஒரு வாக்குறுதியே கொடுக்கலீங்க. அவர் சொன்னது எங்க கிட்ட சொல்லல, சைனா அவங்க கிட்ட அந்த மேனுபேக்சர்லாம் கூப்பிட்டு சொல்லும்போது நீ ரொம்ப குறைவா கொடுக்கணும், இல்லையா நான் சைனாவில இருந்து கூட இறக்குமதி பண்ணுவோம். எல்லா நியூஸ்லயும் வந்தது, எல்லா சேனல்லையும் வந்ததுதான். நான் ஒன்றும் புதுசா ஒருத்தர் குற்றம் சொல்றதுக்கோ தவறா சொல்லல. எங்களுக்கு என்ன ஒரு இதுன்னா, கவர்மெண்ட் பஸ் கூட்ட டெண்டரை நீங்க கேன்சல் பண்றீங்க அதிகமா இருக்குன்ட்டு, ஏதோ ஒரு காரணம்ட்டு எல்லா இடத்துலயுமே நிறுத்தி வச்சுட்டு அவசரமா 23ஆம் தேதி 19ஆம் தேதி 13ஆம் தேதி அவங்கள ஒரு சிலரை மட்டும் கூப்பிட்டு, மேனுபேக்சர் ஒரு சிலரை கூப்பிட்டு அவர் குறைச்சி கொடுப்பாருன்னு பார்த்தா இருக்கிற நாங்க முதல்லயே பிக்ஸ் பண்ணிட்டோம். அது ஒன்றும் அவர் அது பிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. 6400 ரூபாய்க்கு நாங்க மாநில உரிமை சம்மேளனம் பிக்ஸ் பண்ணி வாங்கி பொருத்திக்கிட்டு இருக்கிறோம். 2000 அதான் சொல்றோமே, அந்த இன்னொரு கம்பெனிக்காரன் அலைஞ்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க சொல்லும் போது அந்த அவங்ககிட்ட தான் நாங்க வாங்கிட்டு இருக்கிறோம். டெடிங்கிற ஒரு கம்பெனியை நாங்க வாங்கிட்டு இருக்கிறோம். அந்த கம்பெனியில உங்களுக்கு நான் எங்கப்பா ஆந்திராவில் எவ்வளோப்பா 3500 ரூபா, அங்க ராஜஸ்தான்ல எவ்வளோப்பா, கேரளாவில் எவ்வளோப்பானா உங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு. இது இவ்வளவு விலை பார்த்தா உங்களுக்கு சாதாரணமா VLTD தெரியும். அதிக லாரி இருக்கிற நம்ம தமிழ்நாடுங்க. ஆமா, அங்க கூட மத்திய பிரதேச 3500 ரூபாய். யாரும் அதையும் அந்த அம்மாட்ட மேடத்துக்கு சொல்லிட்டு தான் வந்தோம், எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பாருங்கம்மா அப்படிங்கிறோம். இவரே பிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு பண்ணும்போது தான் எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குது. அதனால இதுக்கு ஒரு இது கமிட்டி மாதிரியா போட்டு எதுலயோ கண்டுபிடிக்கிறாங்க. இதுல ஆரம்பத்திலிருந்து என்ன நடந்திருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது தான் இந்த உங்க மூலியமா மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களுக்கு 9வது மாசம் எங்களுடைய பொதுக்குழு இருக்கு. பொதுக்குழு கூப்பிட்டு வேலை நிறுத்தம், வேற வேலை நிறுத்தம்னு என்ன சொல்ல முடியும்? எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பார்த்தா உங்களுக்கு 2700 ரூபாய்ன்னு சொல்றோம். 18,000 எங்க நாங்க தலையிட்டு பேசுனதுனாலதான் இந்த 18,000 இருந்து அந்த சிண்டிகேட் இருக்கிறவங்க குறைச்சி இப்போ 6,400 ரூபாய்க்கு வந்திருக்கிறான். இன்னமும் இதே நீடிச்சதுன்னா அரசு இதுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை, எங்க தவறு நடந்திருக்குது, இதுல எங்க இருக்கு பிரச்சனை அப்படிங்கறத நல்லா தயவு செஞ்சு நாங்கள் லாரி உரிமையாளர்கள் வந்து ரொம்ப கடுமையான பாதிப்பு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில டீசல் எல்லாமே டீசல் விலை எல்லாம் ஏறி இருக்கு. இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம், இந்த VLTD எங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு. அதனால அது வரைக்கும் அரசு எப்படி போக்குவரத்து இதெல்லாம் டெண்டரை கேன்சல் பண்ணிருக்கோ அது மாதிரி எங்களுக்கு இந்த கட்டாயப்படுத்துறத நிறுத்தணுங்கிறது தான். மற்ற ஸ்டேட்டுகளை பாத்தீங்கன்னா, மற்ற ஸ்டேட்லாம் இல்ல, ஆந்திரா கர்நாடகா அவங்கலாம் வந்து NICங்கிறத அவங்க எல்லாமே நிறுத்திட்டாங்க. ஏன்னா இது இருக்கட்டு தள்ளி வச்சிருக்காங்க. கர்நாடகாவிலையும் இருந்தது, கர்நாடகாவில் எல்லா வேலைகளுக்கும் ஒரு சில வேலைகளும் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இவங்க இது வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய போட்டது மத்திய அரசா இருந்தாலும் நடைமுறைப்படுத்த வேண்டியது மாநில அரசு தான். இவங்க பார்த்து படுத்தலாம், நிறுத்தி வைக்கலாம், எல்லா அதிகாரமும் உண்டு. நாங்கள் திரும்ப திரும்ப கேட்கறது என்னன்னா, இதனுடைய முழு விவரமும் இதில் என்னதான் நடந்திருக்குது இந்த VLTல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி கவர்மெண்ட் பஸ்லாம் என்னைக்கு வைக்கிறோமோ அன்னைக்கு இதனுடைய முடிவு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் எங்களுக்கு தள்ளி வைக்கணும். வெளிப்படைத்தன்மை வேணும். நாங்க தான் ரேட் பிக்ஸ் பண்ணணும். டைம் இருக்குங்க, இதுல பார்க்கலாம். இது வந்து நாங்க முதல்வர்கிட்டையும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். முதல்வர்கிட்டையும் நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். இல்ல கிடைச்சிரும். இப்ப 2 நாளே கேட்டாங்க. நான் என்னுடைய சூழ்நிலையினால அவரை நான் போக முடியல, கொஞ்சம் வேலையினால. இருந்தாலும் அடுத்த வாரத்தில் நான் கண்டிப்பா முதல்வரை பார்ப்போம். முதல்வருடைய கவனத்திற்கு அந்த இதையும் கொண்டுட்டு போயிட்டோம். இதையும் நாங்க தபால் மூலம் தெரியப்படுத்திருக்கோம். நேரடியா சந்திக்கும் போது இதை கண்டிப்பா தெரிவிப்போம். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்கிறது தான் நம்புறோம். இந்த தீர்வுக்கு எதுவும் இல்லைன்னா எங்களுடைய பொதுக்குழு விரைவில் கூட்டப்பட்டு அந்த பொதுக்குழுவில் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு நாங்கள் வேலை நிறுத்த தவிர வேற வழி கிடையாது. கண்டிப்பா அதை செய்வோங்கிறது தான் இதன் மூலம் தெரிவிக்கிறோம். வாகன இருப்பிடம் கண்காணிப்பு சாதனம், வீகிள் லொகேஷன் டிராக்கிங் டிவைஸ். அதாங்க வாகன இருப்பிடம் மற்றும் கண்காணிப்பு சாதனம். இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா எச்சரிக்கை பண்ணி, இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில எல்லாம் வச்சுட்டோங்க நாங்க. இன்னொன்னு GPRS கருவிங்கிறது ஒவ்வொருத்தருமே
ஒவ்வொரு வாகன உரிமையாளர்களுமே வச்சிருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் என் வண்டி எங்க போகுது, எந்த இடத்துல நிக்குது, எங்க ஆள் டீசல் எவ்வளவு எடுக்கிறான், குறுகுறான், போறான், எல்லாத்துக்குமேங்க. இதை விட எங்களுக்கு 5000 ஜிபிஆர்எஸ், அதுல ஒரு எக்ஸ்ட்ரா பட்டனுங்க, பேனிக் பட்டன் சொல்லுவாங்க. அதை அந்த பட்டனை அமுத்துனா கண்ட்ரோல் ரூம் வந்து இங்க டிசி ஆஃபீஸில் வச்சிருக்காங்க. டிசி ஆஃபீஸுக்கு இன்ஃபார்ம் போகுது. அவங்க உடனே அந்த ஓனரை கூப்பிட்டு எங்க வண்டியில் பிரச்சனையான்னு கேட்கறாங்க. பிரச்சனையான்னு கேட்கும்போது அதில் 2 சிம் கார்டு இருக்கு, சிம் தான் எல்லாம் கேட்கறான். கேட்கும்போது ஆமாண்ணா டக்குன்னு நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் எதுன்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணி அது ஹெல்ப்புக்கு வராங்க. இப்போ நாங்கள் லாரிக்கு என்ன சொல்றோம்னா, உதாரணத்துக்கு ஏற்காடு மலை ஏறுறோம், லாரி திம்மம் ஃபாரஸ்ட் போகுது, நிறைய இடத்துல போகுது, டவர் இல்லாத இடத்துல தான் அதிகம் பயணிக்குது, டவர் இல்லாத இடத்துல தான் அதிகம் பயணிக்குது நம்ம லாரி. அப்போ அந்த எப்படி அது வேலை செய்யும், ஜிபிஆர்எஸ் எப்படி வேலை செய்யும், வேலை செஞ்சா அந்த தேவையே இல்லை. அதுவும் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு டிரைவர் தான் போறாங்க அந்த வண்டியில், அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது. ஆனால் பஸ் அப்படி கிடையாதுங்க, குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் போகுது. குறிப்பிட்ட ஆம்னி பஸ்னாலும் இவ்வளோ தூரம், சேலம் மெட்ராஸ்னா சேலம் மெட்ராஸ், ஈரோடு சேலம்னா ஈரோடு சேலம், ஸ்கூல் பஸ்ஸா இந்த ரூட்டு தான் போறாங்க. அவங்களுக்கு அது தேவை, 100% அது ஒர்க் ஆகும். பேசஞ்சர் இருக்காங்க, ஆட்டோ இருக்குது, ஷேர் ஆட்டோ இருக்குது, ஆட்டோ இருக்குது, அதுதான் பாதுகாப்பு. இதுல கேள்வி என்னன்னா, லாரிகளுக்கு எங்க தேவைப்படுதுன்னு எங்களுக்கு புரியல. அதுவும் தேசிய அனுமதி பெற்ற வாகனங்கிறாங்க. தேசிய அனுமதி பெற்ற வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல டவர் இருக்கும், இல்லாத இடத்துல கடந்து போகுது. தேவையே இல்லாத எங்களை கட்டாயப்படுத்தி அதிக விலைக்கு விற்க வச்சு, இது நாங்க இருந்து முடிவு பண்ண வேண்டியதை அவங்களே முடிவு பண்ணி அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு இருக்குதுங்கிறது தான் எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கு.